3 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் பாசிப்பருப்பும் நம்ம வந்து போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் சோக் பண்ணி ஊற வச்சுக்கணுங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுட்டு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அளவில் வந்து 2 சொம்பு அளவில் வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவில் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய குக்கரை வந்து மூடிட்டு விசில் போடுங்க. கிட்டத்தட்ட 3 விசில் 4 விசில் போடுங்க ரைஸை போட்டு. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கோங்க. இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இப்போ தாளிப்பு கரண்டியில் போதுமான அளவு நெய்யை வந்து விட்டுக்கோங்க. அந்த நெய்யில் 1 ஸ்பூன் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவில் வந்து சீரகத்தை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவில் இருக்கக்கூடிய இஞ்சியை போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முந்திரியை போட்டுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த பொங்கலில் வந்து இதை ஊற்றி குக்கர் போட்டு மூடிடுங்க. சாப்பிடும் பொழுது ஓப்பன் பண்ணி அதை வந்து நல்லா சோக் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. கீ வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.